கவின்சலும் ஏன்டா அழுதுகிட்டே இருக்கிறீங்க? எப்பவுமே நான் வந்த உடனே அழுவத்துல நிறுத்திடுவீங்க தானே? ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறீங்க? என்னாச்சு? இங்க பாருங்க, அம்மாவை பாருங்க. பவித்ரா, டயப்பர் எதனா மாத்தணுமான்னு பாரு பவித்ரா. அதனால கூட அழுவான்ல, ஒரு வாட்டி பாத்துக்கிய. சரிங்க அண்ணி, இருங்க பாக்குறேன். செல்லக்குட்டி வாங்க, டயப்பர் மாத்தலாமா? அண்ணி நான் இப்பதான் அண்ணி டயப்பர் மாத்தி விட்டேன். பாருங்க, டயப்பர் கூட நல்லா தான் இருக்கு. எதுக்காக தான் இப்படி அழுகுறானோ தெரியலையே. பவித்ரா, கவினுக்கு பால் எதனா குடுத்தியா? ஒருவேளை பசியால அழுவானா தெரியலையே. பூஜா, பால் காஞ்சிடுச்சான்னு பாருமா. கவினுக்கு ஒரு வாட்டி பால் கொடுத்து பார்க்கலாம். சீக்கிரமா எடுத்துட்டு வாமா. இதோ அண்ணி, இதோ பால் காஞ்சிக்கிட்டே இருக்கு. இதோ எடுத்துட்டு வந்துடுறேன் அண்ணி. அந்த பால் குட்டி எங்க? பவித்ரா, இந்தா பவித்ரா, பால் ரொம்ப லைட்டான சூட்ல தான் இருக்குது. இப்பவே கொடு பாப்பாக்கு. சரி பூஜா. செல்லக்குட்டி, கவின் செல்லம், பால் குடிக்கலாமா? இந்தாங்க, பால் குடிச்ச உடனே நீங்க நல்லா தூங்கிடுவீங்களா? இந்தாங்க பால் குடிங்க. கவின் செல்லம், நீங்க பால் குடிச்சாதான் பூஜா சித்தி உன் கூட பேசுவேன், இல்லைன்னா பேசவே மாட்டேன். நல்ல பையன்ல, பால் குடிங்க. அச்சோ அண்ணி, அண்ணி பாருங்க அண்ணி, பால் கூட குடிக்க மாட்டான். நீ அப்படியே வாந்தி எடுக்கிறான் பாருங்களேன். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? பால் குடியாண்டா. சரி சரி பவித்ரா, கவலைப்படாத. பாப்பாக்கு ஜீரணமாவாம கூட இருந்திருக்கலாம்ல. கவினுங்க கூட பவித்ரா, கொஞ்ச நேரம் அப்படியே நான் தட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரிடா செல்லம், சரிடா செல்லம், அழுவக்கூடாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, பூஜா சித்தி என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? கிச்சன்ல வாங்க பார்க்கலாம். சரி 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 சரி, அழுவக்கூடாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏன் ரோஜா தேஜா கீர்த்தி அக்கா இன்னும் வரவே இல்லை? வந்த உடனே உங்களுக்கு அடி கொடுக்கலாமா? அங்க பாருங்க, அங்க பாருங்க, சாமியை பாருங்க. கடவுளே, இவனுக்கு எதனா பிரச்சனை இருந்தா கூட இவனுக்கு எப்படி சொல்ல தெரியும்? பிஞ்சு குழந்தை போய் எப்படி சொல்லும்? கடவுளே, நீங்க தான் சரிப்படுத்தி விடணுமே. பவித்ரா, கவினுடைய உடம்பு கொஞ்சம் சுடுற மாதிரி தெரியுது. ஜுரம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் பவித்ரா. சீக்கிரமா உங்க அண்ணாக்கு ஃபோன் பண்ணு. ஜுரம் எதனா இருந்தா கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். அம்மா, அத்தை, நாங்க வந்துட்டோம். கவின் செல்லம், நாங்க வந்துட்டோம் பாத்தீங்களா? அம்மா, அத்தை, ஏன் அத்தை கவின் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறான்? என்னாச்சு அவனுக்கு? ஜுரம் எதனா அடிக்குதா? ஆமா பசங்களா, கவினுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கிறான். பால் கொடுத்தா கூட குடிக்க மாட்டானே. சரிங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. கவின் எங்க கிட்ட கொடுங்க. எங்க கூட விளையாடும் போது அவன் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பான். எங்க கிட்ட கொடுங்க அவனை. இல்ல தேஜா, இப்ப உங்க கூட விளையாடுற அளவுக்கு கூட அவங்க கிட்ட எனர்ஜியே கிடையாது. பாரு, சாப்பிடாம எப்படி அழுதுகிட்டே இருக்கான்னு. பவித்ரா, கயல், இப்ப எப்படி இருக்கு கவினுக்கு? உடம்பு சரியில்லைன்ட்டு ஃபோன் பண்ணியிருந்தீங்களே, இப்ப எப்படி இருக்கு? கவினை எங்க குடுமா? ஆமாங்க, ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ உடம்பு வேற சூடா இருக்குது. செல்லக்குட்டி, மாமா கிட்ட போறீங்களா? மாமா கிட்ட போங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். கவின் தங்கம், ஏன் அழுவுறீங்க? இங்க பாருங்க, மாமாவை பாருங்க. உங்களுக்கு பொம்மைலாம் வாங்கி தரலாமா? ரோஜா தேஜா கீர்த்தி அக்கா கூட போய் பொம்மைலாம் வாங்கி தரட்டுமா மாமா? என்னங்க, இந்தாங்கங்க, தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி ஜுரம் எவ்வளோ இருக்குன்ட்டு பாருங்க. என்னங்க, 40 டிகிரி செல்சியஸ் இருக்குங்க. அப்பனா 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. என்னங்க, நம்மளுக்கே இவ்வளோ ஜுரம் இருக்கும் போது ரொம்ப முடியாது. பாவம், குழந்தை எப்படி தாங்குவான்? என்னங்க, நீங்க இப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. ஏன்னா பொழுது வர போக போகுது. அப்புறம் நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே இருப்பாங்க. சீக்கிரமா போங்க. பவித்ரா, சீக்கிரம் பவித்ரா, வா பவித்ரா. பவித்ரா, சீக்கிரமா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வந்துருமா. ஆல்ரெடி ரொம்ப காத்து சில்லு சில்லுன்ட்டு வீசுது. நல்லா காதுல நல்லா போய்த்தி கூட்டிட்டு போயிட்டு வாமா. இன்னுமா சாவி தேடுறீங்க? இதோ வந்துட்டேம்மா, வந்துட்டேன். பார்த்து பவித்ரா, டாக்டர் கிட்ட எல்லாமே சொல்லு. அழுதுகிட்டே இருக்கிறான், சாப்பிடவே மாட்டான்ட்டு சொல்லு. சரிங்க நீ, நான் பார்த்து சொல்லிக்கிறேன். பவித்ரா, பார்த்து போயிட்டு வா. சரிங்க நர்ஸ், நான் பார்த்துக்கிறேன். சரிங்கக்கா, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ORS பவுடரை தண்ணியில கரைச்சி நல்லா கொடுங்கக்கா. பாப்பாக்கு வயிற்றால போறது எல்லாமே நின்றுடும். டானிக்லாம் நல்லா கொடுங்கக்கா பாப்பாக்கு. சரிங்க நர்ஸ், நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் நர்ஸ், நான் போயிட்டு வரேன். சரி, அடுத்து நீங்க தான்க்கா. ஏன்க்கா பாப்பா அழுதுகிட்டே இருக்கிறான்? ஃபீவர் எத்தனை இருக்கா பாப்பாக்கு? சரி வாங்கக்கா டாக்டர் கிட்ட. ஏம்மா, பாப்பாக்கு என்னாச்சு? பாப்பாக்கு என்ன வயசாகுது? ஏன் அழுதுகிட்டே இருக்கிறான்? எதனா ஜுரம் எதனா இருக்குதா? பாப்பாக்கு இப்பதான் 1 வயசு ஆகுதுங்க டாக்டர். ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கிறான் டாக்டர். எதனா சாப்பிட கொடுத்தா கூட அப்படியே வாந்தி எடுத்துடுறான். உடம்பு வேற சூடா இருக்குதுங்க டாக்டர். சரிம்மா, ஆல்ரெடி உடம்பு சூடா இருக்குதுன்னு சொல்றேன். அப்படி இருக்கும் போது இவ்வளோ டைட்டான ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வரீங்க. காது சில்லுன்ட்டு வீசதான் செய்யும். அதுக்குன்னு இவ்வளோ டைட்டாலாம் ட்ரெஸ் போடக்கூடாதுமா. அப்புறம் இருக்கிற காய்ச்சலும் பாப்பாக்கு அதிகமாக தான்.
சரிங்க நர்ஸ், இந்தாங்க. பாப்பாவுக்கு ஃபீவர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு வெயிட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பாருங்க. வாங்க செல்லக்குட்டி, பாப்பாவுக்கு வெயிட் செக் பண்ணலாமா? டாக்டர், பாப்பாவுக்கு 104 டிகிரி ஃபாரன்ஹீட் காமிக்குது. அப்புறம் பாப்பாவுடைய வெயிட் வந்து 5.9 கேஜி இருக்குங்க டாக்டர். என்னம்மா இது, ஒரு வயசு ஆகிற குழந்தை இவ்வளோ கேஜி வெயிட்ல இருப்பாங்க? ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கு பாப்பா. என்ன டாக்டர் பண்றது? சாப்பிட்றது கூட நல்லா தான் கொடுக்குறோம், ஆனா அப்ப கூட இவன் சாப்பிடவே மாட்டான் டாக்டர். பாப்பாக்கு ஒரு வயசு ஆகுதுல்ல, சாலிட் ஃபுட்டா நல்லா கொடுங்கம்மா. இப்ப சாப்பிட்றதுனால தான் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நல்லா கிடைக்கும் பாப்பாக்கு. சரி, இப்ப ஜுரம் குறையறதுக்கு மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றேன். அக்கா, பாப்பாக்கு தொடையில ஊசி போட்டோன்னா காமிங்கக்கா. சரிங்கக்கா, நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்ப. சரிடா செல்லம், பாப்பாக்கு ஊசி போட்டுட்டாங்களா? சரி சரி சரி, அழுவக்கூடாது. சரிங்க டாக்டர், இனிமேல் நல்லா சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறோங்க டாக்டர். சரிங்கம்மா, டானிக்லாம் எழுதி கொடுக்குறேன். இதுக்கு மேலேயும் ஃபீவர் அப்படி எதாவது இருந்துச்சுன்னா கூப்பிட்டு வாங்க, திரும்பவும் பார்த்துக்கலாம். சார், இதில் டானிக் இருக்குது, டெய்லியுமே ஒரு 2 ட்ராப்ஸ் கொடுங்க சார். இந்தாங்க நர்ஸ். தேங்க்ஸ் நர்ஸ். ரொம்ப நன்றிங்க டாக்டர், நான் போயிட்டு வரேன். வரேங்க டாக்டர். ஹாப்பி பர்த்டே காவினி, ஹாப்பி பர்த்டே காவினி, ஹாப்பி பர்த்டே காவினி. அம்மா, அத்தை, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்களே, ஊசி போட்டாங்களா அத்தை? எத்தனை ஊசி போட்டாங்க? ஆமா ரோஜா, பாப்பாக்கு ஒரு ஊசி தொடையிலே போட்டாங்க, அதுக்கே ரொம்ப ஓண்டு அழுதுட்டான். பவித்ரா, பவித்ரா, என்னம்மா ஆச்சு? இப்ப எப்படி இருக்கு அவனுக்கு ஜுரம்? ரொம்ப அதிகமா இருந்துச்சு, இப்ப குறைஞ்சிருக்குமா? இருங்க, நீ செக் பண்ணி பார்க்கறேன். அண்ணி, ஃபீவர்லாம் இல்லைங்க அண்ணி, பாருங்க நார்மலான டெம்பரேச்சர் தான் இருக்குது. ஆமா பவித்ரா, ஜுரம் வந்து போச்சுல, அதனால தான் இப்படி சிலுங்கிக்கிட்டே இருக்கிறான். ஒரு வாட்டி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் தூங்கினானா திரும்பவும் நல்லா எழுந்து உட்காந்து விளையாடுவான். இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குது, இன்னைக்கே மஞ்சளை நல்லா காய போட்டு அரைச்சிட வேண்டியது தான். ஏண்டி தேவி, உன்னை எம்மா நேரமாண்டி நான் கூப்பிடுறது? அடுப்புல இட்லி அப்படியே வச்சுட்டு இங்க வந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? அம்மா, நீங்க தானம்மா மஞ்சள் எல்லாம் காய போட சொன்னீங்க, அதனால தான் இன்னைக்கு நல்லா வெயில் காயுதேன்ட்டு காய போடுறேன். சரி சரி, நல்ல விஷயம்தான். இன்னைக்கே கோதுமை, அரிசி, பருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காய போட்டுடுறீ. சரி, என்ன பக்கத்து வீட்டு குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்குது, என்னாச்சு? ஆமாம்மா, பவித்ராவுடைய குழந்தைக்கு ஜுரம்மா, ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வந்திருக்காங்க, ஆனா இன்னமும் அழுதுகிட்டே இருக்குமா. நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். கவிஞ்சல்லும், இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, அக்காங்க நாங்க உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி தர போறோம். டேய், இங்க பாருடா, இன்னும் ஒரு வாட்டி நீ அழுத உன் வாயை பார்த்து குத்து வந்து எரிஞ்சுக்க. நாங்க உன்னை என்ன பண்ண சும்மா அழுதுகிட்டே இருக்கற? ஏண்டி பசங்களா, என்னத்துக்கடி குழந்தைய போட்டு இப்படி அழுவ வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க? என்ன ஆச்சு? வாங்க பாட்டிமா, எங்களுக்கு என்ன ஆசையை இவன் அழுவ வைக்கணும்ட்டு. இவன் தான் ஜுரம் அடிச்சதுல இருந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் பாட்டிமா. ஜுரம் போயிடுச்சு, ஆனா இருந்தாலும் அழுதுகிட்டே இருக்கான். வாங்க பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? பாட்டிமா பாருங்க பாட்டிமா, குழந்தை ரொம்ப நேரமா அப்படி இப்படின்னு சிலுங்கிக்கிட்டே இருக்கிறான். சரி சரி, இங்க கூடு குழந்தைய. என்னடி இது, குழந்தை எப்படி நாருந்தோளுமா இருக்குது? குழந்தை உடம்புல ஒண்ணுமே இல்லையாடி, இவ்வளோ மெலிசா இளைஞ்சு போய் கிடக்குது. என்னடி இது, சாப்பிட்றதுக்கு நல்லா கொடுக்குறீங்களா இல்லையா? சரி, காய்ச்சல் வந்து போச்சுன்ட்டு சொல்றீங்களே, சுடு தண்ணி வச்சு பாப்பாக்கு கை காலெல்லாம் உருவி விட்டீங்களாடி? ஆமா பாட்டிமா, இப்பதான் குளிக்க வைக்கலான்ட்டு இருந்தேன். இருங்க பாட்டிமா, டப்புல போய் சுடு தண்ணி போட்டுட்டு வந்துடுறேன். என்னடி டப்பு அது இதுன்ட்டு சொல்கிறேன்? அந்த தொட்டி மாதிரி இருக்குமே, அத்தையே சொல்கிறியாக்கும். அதுலேயே ஒன்றும் தேவையில்லடி. குழந்தைய நல்லா கால் மடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி நல்லா வளாவே ஊற்றணும். அப்போ தான் குழந்தைக்கு நல்லா டயர்டெல்லாம் போகுமே. ஏம்மா கையலே, இது உனக்கெல்லாம் தெரியாதாம்மா? இவளுக்கு தான் தெரியாமல் இருக்குது, உனக்கு கூடவா தெரியாது? இருங்க, இன்னைக்கு குழந்தைக்கு நானே குளிப்பாட்டி விடுறேன், சுடு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்கம்மா.